துவரம் பருப்பு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. வெல்கம் டு மாரி பாபு சேனல். துவரக்கொட்டை எப்படி பருப்பு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. துவரை இப்படி தான் இருக்கும். நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு அதோட கொட்டை தான் இது. கொஞ்சம் அதுக்குள்ளே தூசு இதுவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். கொஞ்சம் இல்லை, இதுக்கு நிறையவே கொஞ்சம் வேலை அதிகமாக வாங்கும். ஆனால் பருப்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த பருப்பு சாப்பிட்டு பழகுனவங்க வேறு பருப்பு சாம்பார் சாப்பிடவே பிடிக்காது. இந்த மாதிரி கொட்டை அதில் தேவையில்லாததெல்லாம் நம்ம பெருக்கி எடுத்துக்கணும். முதல்ல வெயிலில் காய வச்சுட்டு, நான் வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க, இதிலேருந்து எல்லாம் பெருக்கி எடுத்துட்ருக்கேன். ஓரளவுக்கு அப்படியே பெருக்கி எடுத்துக்கலாம். மற்றது தண்ணியில் கொட்டும் போது தேல ஆரம்பிச்சிடும். காலையில் வெயில் வந்த உடனே வெயிலில் நம்ம கொட்டி விட்டுடணும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வச்சுக்கணும், அதில் ஊற வைக்கிறதுக்காக. நான் காலையிலே வச்சுட்டேன். கொட்டை எப்போ கொட்டணுமோ அப்போவே நம்ம தண்ணியும் வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் லைட்டாக சூடேறுனா போதும் கொட்டை, ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி. அவ்வளோதான். ஒரு 11 மணி அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கொட்டிடலாம். கொட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத அந்த சொத்தல் கொட்டை, அந்த டஸ்ட் எல்லாம் மேலே தேலும். கை விட்டு நம்ம நல்லா கலக்கி அதெல்லாம் எடுத்தோன்னா மேலே வந்துடும். அதை எடுத்து தனியாக போட்டுடலாம். அப்படியே வச்சோன்னா அது பருப்பு உடைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், டஸ்ட்டு மாதிரி. அதே மாதிரி எல்லா கொட்டையும் கொட்டி நம்ம இந்த மாதிரி மேலே தேல்றதை எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் வச்சுக்கோங்க பக்கத்தில். ஏன்னா இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கொட்டை வந்து உப்ப ஆரம்பிக்கும். உப்ப ஆரம்பிச்சதுன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றுற மாதிரி வரும். அதை மாற்றிக்கலாம் நம்ம. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து இதுவாகலை பாருங்கள், எல்லாமே மேலே தேளிடுச்சு. இந்த மாதிரி டஸ்ட் இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே கையில் எடுத்துக்கணும். கொட்டை நல்லா ஊறிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் 1-2 கொட்டை ஊறலைனாலும் பரவாயில்ல, எடுத்துடுங்க. அப்படியே விடக்கூடாது, அது ஒரு மாதிரி ஆகிடும். நைட் ஒரு 7 மணி இருக்கும். எல்லா கொட்டையும் தண்ணியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். காலையில் தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அப்போவே கொஞ்சம் செம்மண் இருந்தால் இந்த மாதிரி ஊற வச்சிடணும். நல்லா செம்மண் ஊறணும். நல்லா அதை கரைச்சி இந்த மாதிரி சல்லடையில் கல் இல்லாமல் நம்ம கரைச்சி ஊற்றிக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அந்த கொட்டையோடு ஒட்டுற மாதிரி பதத்தில் இருக்கணும். இது எதுக்குன்னா அப்போ தான் நல்லா முளை விடும். இந்த மண்ணோட அந்த இதுவோட நல்லா கலரி விடணும். எல்லா கொட்டையிலையும் படுற மாதிரி. அதே மண் கட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வந்து ரொம்ப எல்லோவாக நல்லாயிருக்கும். இந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நானுமே இதை தான் செய்துட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் செய்து ரொம்ப கஷ்டம்தான் கொஞ்சம், ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு. அவ்வளோதான், மொத்தமும் மண் கட்டியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பல் கொஞ்சம் மேலே தூவிக்கணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறதுக்காக. அப்போ தான் நல்லா முளை விடும், காற்று போகாமல். இதுக்கு மேலே வந்து சணல் பை இருந்தால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத் இந்த மாதிரி பை போட்டு மூடி வச்சுக்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா முளை விட்டுருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணேன். இன்னுமே கொஞ்சம் நல்லா முளை விட்டுருக்கணும். எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் முளை விட்டுருந்தது. இதுவே ஓகே தான். நல்லா இந்த மாதிரி கூராக எந்த அளவுக்கு முளை விடுதோ அந்த அளவுக்கு வந்து பருப்பு உடைச்சோன்னா அதில் அந்த தோல் வந்து நிற்காமல் வந்துடும். நம்ம முளை விடுறது அளவுக்கு தான் அந்த தோல் அதில் நிற்காமல் க்ளீனாக பருப்பாக இருக்கும். இது அப்படியே காலில் மெரிப்படாமல் வேறு எதுவும் மெரிப்பட்டால் சப்பையாகிடும் கொட்டை. அப்படியே வந்து நம்ம அழகாக பக்கமாக இருந்து மெரிப்படாமல் உணர்த்திட்டு வரணும். உணர்த்தியாச்சு. நான் வந்து நாள் உணர்த்தியாச்சு. இந்த மாதிரி எதுவும் மெரிப்படாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பருப்பாகும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கும் பருப்பு. போல் வெயில் நல்லா காயிற டைமில் தான் இதை செய்ய முடியும். நான் நாள் உணர்த்தி வாரிட்டேன். இது 2வது நாள் வந்து இந்த மாதிரி பருப்பாகணும். பார்க்கும்போதே கையில் தேய்ச்சாலே பருப்பு நல்லா இந்த மாதிரி வரணும்.
நல்லா ஒன்றோட ஒன்று தூளாகாமல் வந்துச்சுன்னா நீங்கள் செல் தண்ணி கட்ட வேண்டியதில்லை. அந்த தோல் வந்து தனியாக வந்ததுன்னா, இல்லை தோல் தனியாக பிரியலை சரியானா செல் தண்ணி கட்டணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து உணர்த்துறோம் இல்லையா, ஒரு 2 மணி போல் வந்து அதே சூடோடு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காலையிலே தண்ணியும் வச்சிடணும். அதோடு அந்த சூடோடு அப்படியே தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த 2 மணிக்கே வந்து நம்ம அந்த தண்ணியோடு பிசைஞ்சு மூடி வச்சிட்டோன்னா அதுதான் செல் தண்ணி. அடுத்த நாள் உணர்த்தணும். நானும் செல் தண்ணி கட்டினேன் தான், ஆனால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ செல் தண்ணியெல்லாம் கட்டியாச்சு. எனக்கு வந்து கொட்டை ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்கிற அந்த 1, 2 சொத்தலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். வந்து நம்ம பருப்பு உடைச்ச பிறகு நல்லா க்ளீனாக இருக்கும். இது வந்து நான் கையிலேயே நம்ம எப்படி கொஞ்சமாக கொட்டை இருந்தால் எப்படி கையிலேயே ரெடி பண்ணிக்கலாங்கிறத வந்து இப்போ சொல்கிறது. இது வந்து சந்தனக்கல் வீட்டில் இருந்தால் அதில் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழிப்பணியாரம் செய்வோம்ல, அந்த இதுலேயும் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சுட்டு இதில் இருக்க சொத்தலெல்லாம் பெருக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அப்புறமா நல்லாயிருக்கும். இந்த கல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சோன்னா நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடும். மிஷினில் கொடுக்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக இருந்தால் நம்ம இப்படியே செஞ்சுக்கலாம். நான் அப்படி தான் செஞ்சுப்பேன். கொஞ்சமாக இருந்ததுன்னா வீட்லேயே செஞ்சுப்பேன். கொஞ்சம் நிறைய இருக்கும் போது தான் மிஷினில் கொடுக்கவும். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு இப்படி தேய்ச்சோன்னா நல்லா பருப்பாயிடும். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலையோ, ஆனாலுமே இந்த பருப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் வேறு பருப்பு குழம்பு சாப்பிட பிடிக்காது. அவ்வளோ தொகுறாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி புழவு புழவியாக நல்லா வரும் பருப்பு. நம்ம கொஞ்சமாக ஒரு 5 கிலோ அந்த அளவுக்கு இருக்கும்போது வந்து நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து கொஞ்சம் தொரன்னு இருக்கணும். நைஸ் காரையாக இருக்கக்கூடாது. இது நான் ஒரு கையில் தேய்ச்சதால் இப்படி வந்தது. 2 கையில் கொஞ்சம் அழுத்தி தேய்க்கும் போது நல்லாவே வரும். கொஞ்சமாக வாங்கி பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா வரும். எல்லாமே கரெக்டாக க்ளீனாக உடைச்சாச்சு. இதுவுமே பாருங்கள் நல்லா பருப்பாயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நான் கையிலேயே கொஞ்சமாக தேய்ச்சது. அது புடச்சி எடுத்ததும் இந்த அளவுக்கு அதோட பொட்டு வந்தது. பருப்பு இந்த அளவுக்கு க்ளீன் ஆச்சு. இது இன்னும் கொஞ்சம் புடச்சா க்ளீன் ஆகிடும். நான் சும்மா காமிக்கிறதுக்காக புடச்சி விட்டது. இது வந்து போன வருஷம் பருப்பு என்னோடது. போன வருஷம் செய்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா வண்டு வைக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பழசாகும் போது தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே ஒரே ஒரு வாட்டி இந்த பருப்பு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டிங்கன்னா அடுத்த டைம் வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இதை நம்மளே செய்யணும் அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு வந்துடும். இது வந்து இந்த வருஷத்தோட பருப்பு. பழசாகும் போது இன்னும் டேஸ்ட்டும் கூடும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது வந்து மிஷினில் உடைச்சது. அதிகமாக இருந்ததால் மிஷினில் உடைச்சாச்சு. 30 கிலோ வாங்கினது. நான் கொஞ்சமாக அது கையில் உடைக்கிறது எப்படிங்கிறதுக்காக அது உடைச்சி காட்டினது. இதை வந்து புடச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இவ்வளோ பொட்டு வந்தது. அதிலேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அரிசி பை இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் முடன்னு அந்த மாதிரி ஒரு பைக்குள்ளே போட்டு நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா எதுவுமே ஆகாது. வருஷ கணக்கானாலும் நல்லாவே இருக்கும். 1, 2 அந்த தொழும்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அந்த மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் உணர்த்தி புடைச்சோன்னா அதுவுமே க்ளீன் ஆகிடும். காற்று போகாமல் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் ஆகாது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.